ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வீல்ஸ் ஆன் ரீல்ஸ் தமிழ். நான் உங்கள் ராஜேஷ். ஒரு 80,000 பட்ஜெட்டில் கார்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. 80,000லேருந்து ஒரு 1.5 லட்ச ரூபாக்குள்ள இருக்கிற கார்ஸை நம்ம பார்க்க வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மியா கார்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெட் டு ஜெட் ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடில் தான் இருக்குது. நியூ பஸ் ஸ்டாண்ட் மெயின் ரோட்டில் தான் இருக்குது. நான் வீடியோவில் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஒரு டிரைவிங் பழகிறீங்கன்னா உங்களுக்கான ஆப்டான கார் தாங்க இந்த காரு. வெறும் 80,000 ரூபா கேட்குறாங்க. 2004 மாடல் காரு. வாங்க இதோட இன்டீரியல் எப்படி இருக்கு, எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஸோ ஒரு டிரைவிங் பழகிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற கார் தாங்க இந்த காரு, வேகனார். ஸோ இதோட எக்ஸ்டர்னல் பாருங்க எப்படி இருக்குன்றது. டயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் இந்த காருக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல பிராண்ட் நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க. 2 டயர். பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 50% நல்லா இருக்குங்க. எக்ஸ்டர்னலும் சரி இன்டீரியலும் சரி ரொம்பவே நீட்டாக இருக்கு. ஸோ ஓவராலாக நீங்கள் எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றத பார்த்துக்கோங்க இந்த காரு. இந்த வேரியண்ட்டை விட இந்த வேரியண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வெர்ஷன் வேரியண்ட். இது 2003 மாடல். இது பார்த்தீங்கன்னா 2004 மாடலுங்க. வாங்க அப்படியே இன்டீரியல் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் 2 விண்டோ பவர் விண்டோ வந்துடும். அதுக்கான கண்ட்ரோலர்ஸ் பார்த்துக்கங்க எப்படி இருக்குன்றது. ஸோ இதுவுமே மியூசிக் சிஸ்டம், பழைய மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க, நல்லா தாங்க இருக்குது. எக்ஸ்டர்னல் பாருங்கள், டேஷ்போர்டு எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஒரு டிரைவிங் பழகுறீங்க, உங்களுக்கு ஒரு கார் பார்க்குறீங்க, ரொம்பவே லோ பட்ஜெட்டாக இருக்கணும், டிரைவிங் கற்றுக்கிட்டு நல்லா ட்ரைவ் பண்ண கற்றுக்கிட்டு நம்ம நியூ கார் பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கான ஆப்டான கார் தாங்க இது. ஸோ அதோட சீட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்றது. சீட் எல்லாமே இன்டீரியல் வைஸ் ஓரளவுக்கு நீட்டாக தாங்க இருக்குது. எதுவுமே இஷ்யூன்னு சொல்கிற மாதிரி இல்லை, ரொம்பவே நல்லா இருக்குது. வாங்க நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றதை பார்ப்போம். அகெயின் அடுத்து ஒரு வேகனார் தான். ஸோ வேகனார் 2003 மாடல், 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இதோட கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 1,25,000 கோட் பண்ணுறாங்க. வேகனார் 6 வேரியண்ட். இது ஒரு 1.1 லிட்டர் இன்ஜினோட வருது. வாங்க இதோட இன்டீரியல் எப்படி இருக்குது, எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் டயர்ஸ்லேருந்தே வருவோம். இந்த வேகனார் பார்த்தீங்க அப்படின்னா 2003 மாடல். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா டயர்ஸ் நல்லாவே கண்டிஷனாக இருக்குது, பிராண்ட் நியூ டயர்ஸாக இருக்குது. ஒரு டயர் இல்லைங்க, 4 டயருமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கார் டீசெண்டான லுக்கில் தான் இருக்குது இந்த கார். அதோட எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். சன்ஃபிலிம் போட்டிருக்காங்க. கூலிங் பேப்பர் வெஹிக்கிளில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக ஆட் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது ஒரு VXI மாடல், வேகனார் ஆர்ன்ற டைப் உள்ள மாடல் இது. ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் ஜென் வெஹிக்கிள். இது மாருதி ப்ராடக்டை சொல்லவே தேவையில்லை. மைலேஜ் விஷயத்தில் ரொம்பவே நீட்டாக இருக்கும். அவுட்டர் பாடி பார்த்துக்கங்க எப்படி இருக்குன்றதை. வாங்க இன்டீரியல் பார்ப்போம். ஸோ இன்டீரியலில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த டைப்னால அதனால் உங்களுக்கு மோட்டரைஸ்டு எதுவுமே வராது, மேனுவல் டைப்பில் தான் வரும். இன்டீரியல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா மியூசிக் சிஸ்டமும் போட்டிருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த காரு. ஏசியுமே நல்ல கண்டிஷனாக ஒர்க் ஆகுது இந்த வெஹிக்கிளில். இதோட சீட் பாருங்கள், சீட் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ சீட் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு ரஸ்ட் இது இல்லாமல் இருக்குது. மேலே அப்பல்சருமே பார்த்தீங்கன்னா நீட்டாக தாங்க இருக்குது. இந்த கார் 1,25,000 கேட்குறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். பட் ஆனால் இந்த கார் 1,25,000 ரொம்பவே ஒர்த்தான கார்டுன்னு சொல்லாங்க. ஸோ எக்ஸ்டர்னலும் சரி இன்டீரியலும் சரி ஓரளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதாவது இன்டீரியல் ரொம்பவே நீட் அண்ட் குட்டாகவே இருக்குங்க அந்த காரில். வாங்க நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றதை பார்ப்போம். இப்போ நம்ம காட்டக்கூடிய எல்லா கார்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்க, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் அடுத்து நம்ம ஒரு டீசல் வேரியன்ட் கார் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஃபோர்டு ஐகான். இது ஒரு TDCI டீசல் இன்ஜின். இது 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 2010 மாடலுங்க. இதோட இன்டீரியல் எப்படி இருக்குது, எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இதாங்க அந்த காரு. எக்ஸ்டர்னல் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதோட ஸ்பெக்கை நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். ஃபோர்ட் ஐகான் TDCI 2010 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 1,50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. டீசல் வெஹிக்கிள்ங்க இது. இதோட டயர் பாயிண்ட்ஸ் பார்ப்போம். டயர் பாயிண்ட்ஸ் ஃப்ரண்ட் 2 டயருமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. பேக் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50% நல்லா இருக்குங்க. பாடி அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குங்க இந்த காரு. பாடி அவுட்லுக் ஆகட்டும், பெயிண்டிங் ஆகட்டும், எல்லாமே ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஒரு ஸ்போர்ட்டி லுக், ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு யங்ஸ்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஆப்டான கார் தாங்க இந்த காரு. இது கம்பெனிலேருந்தே வரக்கூடிய ஸ்பாய்லர்ஸ் தான். இதோட டிக்கி பொசிஷன் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம அப்படியே அதோட இன்டீரியல் பார்ப்போம். இந்த கார் இன்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா 4 விண்டோவும் பவர் விண்டோ வந்துடும். பவர் ஸ்டேரிங் எல்லாமே நல்லா இருக்குங்க. டீசல் மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் கொடுக்குங்க. ஆண்ட்ரோட் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது இந்த கார். வாங்க இந்த வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. இந்த வெஹிக்கிளுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் செல்ஃபில் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏசியுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் இருக்க வெஹிக்கிள், ஆனால் ஏசி போட்டோன்னே பயங்கர கூலிங்காக இருக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதோட இன்டீரியல் பார்த்துக்கங்க எப்படி இருக்குன்றது. வெஹிக்கிளோட இன்ஜின் நாய்ஸுமே ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது இந்த வெஹிக்கிள். இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியஸ்டா ஃபிகோவில் வரக்கூடிய டீசல் வெஹிக்கிள் இன்ஜின் தான். ஒரு ஃபெமிலியரான இன்ஜின் தான் இது. TDCI டீசல் இன்ஜின். பார்க்கவே ரொம்பவே நீட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ரொம்ப ஒரு வைப்ரேஷன் இல்லாமல் எந்த நாய்ஸுமே இல்லாமல் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. பேட்டரியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பேட்டரிஸ் தான் அதுக்கு போட்டிருக்காங்க. சீட் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது ஒரு கப்பல் மாதிரி இருக்க ஒரு வெஹிக்கிள் தான் இது. சீட் கம்ஃபர்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரியர் வீல் சீட்டுக்கு வருவோம் இப்படி இருக்குன்றது. ரியர் சீட்டுமே பார்த்தீங்கன்னா எந்தவித ரஸ்ட் அண்ட் டஸ்ட் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அப்பல்சருமே ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. இந்த காருக்கு கஸ்டமர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,50,000 கேட்குறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். நீங்கள் இந்த கார் பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியா இருக்குன்னா மியா கார்ஸோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே ஷோ பண்ணுறேன், மறக்காம கால் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த கார்ஸ் எல்லாமே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மியா கார்ஸில் தாங்க இருக்குது. மியா கார்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம A to Z ஹாஸ்பிட்டலுக்கு நியர்பையே தாங்க இருக்குது. ஸோ தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே ஷோ ஆகும். ஸோ இந்த கார்ஸ் மட்டும் இல்லைங்க, இன்னமும் நிறைய கார்ஸ் அவங்களோட கலெக்ஷன்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இந்த காரோட டீட்டெயில்ஸ் மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா மியா கார்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்டு காரை கண்டென்ட் போடக்கூடிய நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் நான் உங்கள் ராஜேஷ். இது உங்கள் வீல்ஸ் ஆன் டீல்ஸ் தமிழ். நன்றி, வணக்கம்.